தேசிய கல்விக் கொள்கைக்கு இடைஞ்சலாக எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கு. ஏன்னா, அரசு உதவி பெறும் கல்லூரிகளை வைத்துக்கொண்டு, நீங்க எப்படி சென்னை பல்கலைக்கழகத்த தனியார் கிட்ட குடுப்பீங்க? அரசு உதவி பெறும் கல்லூரிய வைத்துக்கொண்டு, எப்படி நீங்க மதுரை காமராஜர், மனோன்மணியம் சுந்தரனார், அழகப்பா, அண்ணா இத்தகைய பல்கலைக்கழகங்கள்ல நீங்க எப்படி சுயநிதி பாடப்பிரிவிய நீங்க அறிமுகப்படுத்துவீங்க? ரூ. 60,000 ரூ. 1,00,000 ஒரு கோர்ஸுக்கு ஒரு பட்டப்படிப்புக்கு கட்டணும்னு சொன்னா எப்படி அனுமதிப்பீங்க? ஏன் அரசு உதவி பெறும் கல்லூரியிலேயே ரூ. 500 600 சொல்றாங்க. நீ என்ன அரசு பல்கலைக்கழகத்துல 1,50,000 லட்சம் கேட்கறேன்னு கேட்க மாட்டாங்களா? அப்போ அரசு பல்கலைக்கழகம் 1,50,000 லட்சம் வாங்கணும்னா நான் என்ன செய்யணும்? அரசு உதவி பெறும் கல்லூரியை முதல்ல காலி பண்ணணும். அப்ப அரசு உதவி பெறும் கல்லூரி காலி ஆகுதுன்னு சொன்னா அடுத்த இலக்கு அரசு பல்கலைக்கழகம்ன்ற எச்சரிக்கையை இப்பொழுது கூட நாம் புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா இனி எப்பொழுதுமே புரியும். இப்போ ஐசியூல இருக்கிற பிரச்சனைங்க, ஐசியூல இருக்கு, உயிர் எப்ப வேணாலும் போற நிலைமையில் இருக்கு. ஏதாவது கொடுத்து அந்த உயிரை காப்பாத்தினா அந்த கொடுக்கிற மருந்து எதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மருந்தை தேடி கண்டுபிடிக்கிற அந்த மருந்து எதுன்னு கேட்டா மக்களுடைய எழுச்சி தான். மக்களுக்கு இந்த விவரத்தை புரிய வைக்கிறது தான். இது நம்ம பல்கலைக்கழகம், நம்ம வரி பணத்தில் இயங்குற பல்கலைக்கழகம். நான் வரி எதுக்கு கட்டுறேன்? என் பிள்ளையோட படிப்புக்காக கட்டுறேன். நான் எதுக்கு வரி கட்டுறேன்? என் பிள்ளையினுடைய சுகாதாரத்துக்காக கட்டுறேன். மருத்துவமனையை நடத்துறது, பள்ளிக்கூடத்தை நடத்துறது, கல்லூரி நடத்துறது, இதுக்கு தான் நான் வரி கட்டுறேன். நான் வரி கட்டுறது மொத்தமே குண்டு வாங்குறதுக்கா? அடுத்த நாடோட சண்டை போடுறதுக்காக நான் வரி கட்டிட்டு இருக்கிறேன்? அடுத்தவனை கொல்றதுக்காக நான் வரி கட்டிட்டு இருக்கிறேன்? அன்பு தானையா இந்தியாவுடைய புத்தர்ல இருந்து அதுதானே சொன்னாங்க, மகாத்மா காந்தியில இருந்து அதுதானே சொன்னாங்க. எதுக்கு ஒரு சந்தை மனிதனாக மாறி சண்டத்தை யுத்தத்தையும் நான் பிரபலப்படுத்தி எல்லா பணத்தையும் நான் சண்டை போடுறதுக்கு செலவு செய்வேன், பள்ளிக்கூடத்துக்கு செலவு செய்ய மாட்டேன்னு சொல்றதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு, இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கு, தனி மனித சுதந்திரத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அரசை ஆட்சி செய்கிறார்களோ அந்த ஆட்சியாளனை எதிர்த்து கேள்வி கேட்காதே. அப்படி கேள்வி கேட்டால் அது தேச துரோகம் சொல்ற அளவிற்கு இத்தாலியில எப்படி முசோலினியும் ஜெர்மனியில எப்படி ஹிட்லரும் செஞ்சாங்களோ அந்த சூழலை நோக்கி இந்தியா போகிறது என்றால் இன்றைக்கு நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இன்று என்றைக்குமே விழித்துக் கொள்ள முடியாது. அதனால தான் அரசு உதவி பெறும் கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் துணிந்து போராட்டத்தில் இறங்கினாங்க. மாணவர்களுடைய எழுச்சி இருக்கு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய எழுச்சி. ஆசிரியர்கள் மிகப்பெரிய அளவில், பெற்றோர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இனி என் புள்ள படிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே அரசு அதை புரிந்து கொண்டது. இந்த சட்டம் மறுசீராய்வுக்காக திரும்ப பெறப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்? மறுசீராய்வுலாம் கிடையாது, மொத்தமா அதை திரும்ப பெறணும்னு சொல்றோம்.